காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள். இப்ப இன்னைக்கு 2 தலைமுறையை ஒரு நேரத்தில் நம்ம கையாளுறோம். இதுக்கு முன்னாடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கூட நடந்திருக்காது. ஒரே நேரத்தில் 90s கிட்ஸ்னு ஒரு தலைமுறை வந்து நிற்கிறாங்க, ஜென்சி 2K கிட்ஸ்னு ஒரு தலைமுறை வந்து நிற்கிறாங்க. இவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான், இவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான். 90களின் பிறந்தவர்கள் எப்படா பொண்ணு கிடைக்கும் நிறைய பேர் காத்திருக்கான். 2K கிட்ல இன்னும் குழந்தையாவே இருக்கான், மீச முளைக்கல், அவனுக்கு 2 குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திருமணம்ங்கிற பந்தத்துக்குள்ள போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணாமே இருந்துடலாமாங்க அப்படின்னு நினைச்சுறான். அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். இந்த திருமணத்தை பண்ண வேண்டிய சூழல்ல 2 பேர் இருக்கிறாங்கல்ல. இப்ப இந்த 2 பேரையும் வச்சு காதல் திருமணம் வேலை செய்தா அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட அரேஞ்சு மேரேஜ் ஒர்க் ஆகுதாங்கிற ஒரு பெரிய விவாதத்தை நம்ம இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். இப்போ இது 2ல எதுங்க சரி? ஏன் வீட்டில் பொண்ணு லவ் பண்ணுறேங்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, இல்லை அரேஞ்சு மேரேஜ் தான் சரியானு 6 நல்ல பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ அரேஞ்சு மேரேஜில் என்னெல்லாம் நன்மை பயக்குது? 2 குடும்பங்கள் ஒன்று சேர்றாங்க, ஒரு பக்கபலம் இருக்கு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்கே வருது, நிறைய இருக்கு. இப்போ நான் போய் எங்கள் வீட்டில் அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிஷன்ஸ் கொண்டாந்து வைக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து என்ன சம்பளம் வாங்குறாரு, வீடு கட்டிட்டாரா, காரு, வயசு 30க்குள்ள இருக்கா, முடியெல்லாம் ஒரிஜினலா இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரா, இப்போ இதெல்லாம் கேட்குறாங்க. நம்ம பாருங்க, இழுத்து வேணா பார்த்துக்கிறங்க, ஒரிஜினல் தான். முன்னாடி 10-20 வருஷம் முன்னாடி பெண்கள் ஒரிஜினல் கலர் தானான்னு மாப்பிள்ளை வீட்டிலும் தொட்டு பார்ப்பாங்களாம். இன்னைக்கு பெண் வீட்டார் வந்து முடியை இழுத்து பார்க்குறாங்க, ஒட்டி வச்சிருக்கியா, நட்டு வச்சிருக்கியா, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இழுத்து பார்க்குறாங்க. லவ் மேரேஜில் என்ன சிக்கல்? நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்கொண்டவருக்கு அப்படின்னு நட்பு ஆராய்தல்ல வள்ளுவர் ஒன்று சொல்றார். யாரோ ஒருத்தரை நீங்க விரும்புறீங்க, யாரோ ஒருத்தரை நேசிக்கிறீங்க, அவங்கள திருமணம் செஞ்சுக்க போறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்ல. நாடாது நட்டலின் கேடில்லை, தெரியாம ஒருத்தன் கூட நீங்க நட்பு பாராட்டிட்டீங்கன்னா அதை விட கேடு எதுவுமே இல்லைன்னு 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவன் சொல்றார். ஒரு வாழ்க்கை சிறக்கணும்னா அது எங்கே இருக்குது? காதல்லையா அல்லது ஏற்பாடு செய்கிற திருமணம்? ஒன்றுமில்ல, புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா? இந்த மிக முக்கியமான சுவாரஸ்யமான விறுவிறுப்பான நல்ல விவாதத்தை தொடங்குவதற்காக நான் நேசிக்கிற என் அன்பு சகோதரர் அண்ணன் அருண் அவர்களை தொடங்குமாறு அன்போடு கேட்கிறேன். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் திருமணங்களை செய்திருக்கிற கல்யாண மாலையை சாட்சியாக வச்சோம். கல்யாண மாலை மேடையில் பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ண என்ன சாட்சியாக வச்சுமே சொல்கிறேன். ட்ரஸ்ட் மீ, பெர்ஃபெக்ட் மேட்ச்னா அது நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன்னா கல்யாண மாலைக்கு வந்தால் பெர்ஃபெக்ட் மேட்ச். ஏன்னா கல்யாண மாலை மேடையிலலாம் வந்து எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 15 மேடையில் சொன்னார். மீராமா பார்த்தாங்க, கோவம் வந்துருச்சு. இந்த பாயிண்ட் அவன் பேசாதன்னு சொன்னா இவன் விட மாட்டேன், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அப்படியாவது இந்த பாயிண்ட்டை விடுவேன்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு கல்யாண மாலையில் பேசி பேசியே கல்யாணமான ஒரு பெரிய சாதனையாளர் அருண் அண்ணன். அதனால இந்த தலைப்புல பேசுவதற்கு மிக தகுதியான ஆள். எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, அரேஞ்ச் மேரேஜ் ஆனது தான் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அதான் உண்மையிலே பெர்ஃபெக்ட் மேட்ச். யாருமே இல்லாத இடத்துல, யாருக்கும் தெரியாம பீச்லேயும் பார்க்லையும் ரிசார்ட்லையும் உட்காந்து பேசிக்கிறதுல என்ன பெரிய சந்தோஷம். அதை தாண்டிய பெரிய சந்தோஷமும் சர்ப்ரைஸு, ஹாப்பினஸ்ஸு, த்ரில், இது எல்லாமே எதில் தெரியுமா இருக்குது? உண்மையிலே அரேஞ்ச் மேரேஜில் மட்டும்தாங்க இருக்குது. இந்த அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகானது. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே அந்த படபடப்பு ஆரம்பிக்கும். பொண்ணு பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பொண்ணு ஃபோட்டோ பார்த்து பொண்ணு பிடிச்சி போய் ஜாதகம் செட் ஆகி யாருமே இல்லாத இடத்துல பார்க்குறாங்கல்ல, நாங்கள் 100 பேர் சுற்றி இருக்க இடத்துல நம்ம பார்ப்போம். நான் பார்க்குறது பொண்ணுக்கு தெரியாது, பொண்ணு பார்க்குறது எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேர் பார்க்குறது அங்கே வந்திருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி பொண்ணு அழகாக பார்த்து இந்த காலத்தில் நடந்துச்சு, நடந்தது தானே பேசுகிறேன். பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், உடனே அனுப்புவாங்க. பொண்ணுக்கும் எனக்கும் பக்கெட் லிஸ்ட் ஓப்பன் ஆகுதா, எனக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஓகே ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம். இதுக்கு நடுவில் நிச்சயதார்த்தம் புடவை எடுக்கும் போது பொண்ணை பார்க்கறது, அப்புறம் நிச்சயதார்த்தத்தில் ரொம்ப அழகாக எல்லாம் நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் பரிமாறிப்போம். ஃபோன் நம்பர் பரிமாறும் போதே நிறைய புரிதல்களும் பரிமாறப்படும். எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், இப்படி எல்லாமே இந்த ப்ராசஸில் நடக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மேரேஜ் ஃபோட்டோ ஷூட், இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நடுறது, நலங்கு வைக்கிறது, அதை தாண்டி கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை பெண் வரவேற்பு, அதை தாண்டி கல்யாணம்,
கல்யாணத்துக்கு அப்புறம் போஸ்ட் மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு இந்த புரிதல்கள் ரொம்ப அழகானது. அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸே ரொம்ப அழகு. அந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்குள்ளே அந்த 2 பேருக்குமான நல்ல புரிதல் வந்துடும். அதனால் சொல்கிறேன், பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா அது நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்ன. என்னன்னா, பார்வை பரிமாறிச்சு, அப்புறம் வார்த்தை பரிமாறிச்சு, அப்புறம் இதயம் பரிமாறிச்சு, அப்புறம் காதல் உருவாச்சு. ஆனால் இன்னைக்கு காதல்லாம் ரொம்ப ரெடிமேட் காதலாக வந்துருதோ. இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் பார்த்த உடனே அங்கே ஒரு காதலை பரிமாறிக்கொள்ளுகிற போது காதல் அவசர அவசரமாக நிகழுதோன்னு ஒரு வருத்தமும் இருக்குல்ல. அந்த வருத்தம் அரேஞ்ச் மேரேஜில் இல்லைன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அந்த பொண்ணு இப்படி கம்பீரமாக நிற்கிது, இவருக்கு கையெல்லாம் நடுக்குது. மாமியார்னு சொல்கிறாங்க, அட சும்மா வைக்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. பெற்றோர்கள் அவங்க புரிதலுக்கு தானே செய்வாங்க. ஏன் புரிதல்னு ஒன்று இருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாரு, வாழ போகிறது யாரு, இப்போ நான் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு திருமணம் ஆகி 15 நாட்களே ஆனது மாதிரி இருந்தது. நாங்கள் முதல்ல அவங்களை அணுகும்போது அப்புறம் சொல்றாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி காதல் என்னை இளமையாக வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட காதல் திருமணம் தான் சரியா இருக்குன்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் இருந்து. என்னம்மா மண்டே ப்ளூவா? ஆமா மோகன் சார், நிஜமாவே மண்டே ப்ளூஸ்ல தான் இருக்கேன். வாரம் கல்யாண மாலை ஈவெண்ட்டுக்கு இப்படி அலைஞ்சா எப்படி முடியும்? ஏமா நீயே இப்படி சொன்னா எப்படி? டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற யுகத்தில் நம்ம இருந்தாலும் வரன் தேடுறதுக்கு இன் பர்சன் ஈவெண்ட்டுக்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்கேம்மா. அதனால தான் நாம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவுக்கு இப்போவே 2000 அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுது. ஹைபிரிட் மேட்ச் மேக்கிங் இஸ் தி பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் தி அலையன்ஸ் சீக்கர்ஸ். ஆன்லைனில் நிறைய வரன்களை பார்க்கலாம், அவங்க குடும்பங்களை இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பெர்ஃபெக்ட் மேட்சை தேர்ந்தெடுக்க இது ஒரு அற்புதமான வழி. நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடக்கிற 10,000 வரன்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இப்பவே களை கட்டிடுது. பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22 and 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர். தேடுவதை நிறுத்துங்கள், தேர்ந்தெடுத்து மகிழுங்க. காசா கிராண்ட் பிரசன்ஸ் பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பவர்ட் பை நேச்சுரல்ஸ், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சரவணா எலைட். பொதுவா என்ன பார்த்து லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்றது ரொம்ப லவ் மேரேஜ். ஏன்னா பெரும் காதலோடு இருந்தால் மட்டும்தான் 99 காரணங்கள் உங்களுக்கு தவறாக தெரியும் போது ஒரே ஒரு காரணம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடித்து கொள்வதற்கான காரணம் ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக தெரியும். ஸோ அதனால ரொம்ப லவ் மேரேஜ் என்னோடது அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அருண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அதாவது 6.5 லட்சம் திருமணம் செய்து வைத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த கல்யாண மாலை மேடை தான் என்னுடைய திருமணத்தையும் நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 6.5 லட்சம் திருமணம் நிகழ்த்திய மீரா நாகராஜன் மேமுக்கு ஒரு அழகான லவ் மேரேஜ், அவங்களுடைய காதல் திருமணம், ஒரு ஈர்ப்பு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்பு, அது ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி அவங்களோடது. அதாவது உங்களுக்கு ஒருத்தரை பிடித்திருந்தாலே, இப்போ நீங்கள் சொல்கிறது ஃபோட்டோ பார்த்து பிடிக்குது, ஆனால் 2 பேருக்கு ஒரு இன்டெலெக்சுவல் இன்டிமசி இருக்குது. நாம் இருவரும் சேர்ந்தால் பல அதிசயமான சம்பவங்களை நிகழ்த்தலாம். அதற்கு ஒரு உதாரணம் இந்த கல்யாண மாலையும் கூட. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் லா படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தவங்களை பார்த்த உடனே பிடிக்குது, 2 பேருக்கும் ஒரு மனப்பக்குவம் இருக்குது, ஒரு இன்டெலெக்சுவல் இன்டிமசி இருக்குதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான்ப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது லாவை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு அடுத்த நிமிடமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போயிட்டு கவர்மெண்ட் ஜாபை வாங்கிட்டு அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வைராகியத்தோட கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வைராகிய காதலை பேசுவதற்காகவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கல்யாண மாலை மேடை அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லே இல்லையப்பா. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காதல் நீங்கள் சொல்கிற சுவாரஸ்யங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான விஷயங்கள் இன்றைக்கும் திரைப்படத்தில் அந்த சமையல் கட்டிலேருந்து எட்டி பார்க்கும் பொழுது, அதாவது பாண்டியராஜன் சார் சீதா மேம் பொண்ணு பார்க்க போகக்கூடிய அந்த ஹைட் அளவு பார்க்குறதுலேருந்து சின்ன சின்ன அழகான விஷயங்கள் நிச்சயமாக க்யூட்டாக தாங்க இருக்குது. அதை நாங்கள் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. எங்கள் காதல் அது இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்லைன்னு சொல்ல, எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா அதை வச்சுக்கிட்டா என்ஜாய் பண்றோம். அதாவது இத்தனை பேர் பார்த்து ஒரு ஃபோட்டோவில் அவங்களுடைய நில புலம் ஜுவல்லரி என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு வர ஸ்பார்க்குக்கு எங்களுக்கு அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, பார்த்த உடனே வரக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து அந்த நபரோட வாழ்க்கையை மேம்படுத்தணும், நாம் எடுத்த முடிவை சரியாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அவங்கள சந்திக்கிறதுலேருந்து ஆரம்பித்து மறைச்சு அந்த காதலை கிட்டத்தட்ட ஒரு பிரசவம் போல் எங்களுக்குள்ளே வளர்த்து அது திருமணம்
திருமணம்ன்ற ஒரு இடத்துக்கு வரத்துக்கு நாங்கள் படுற விஷயம் இருக்கே, அது த்ரில்லிங்கு. நீங்கள் சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டு, எங்களுக்கு த்ரில்லு ஜாஸ்தி. ஸோ இந்த த்ரில் அந்த திருமணங்களில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி உனக்கு ஒன்று இருக்குது. இன்னொன்று, நாங்கள் பட்ஜெட் போட்டு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிடுவோம். எங்கள் திருமணங்களில் சங்கட்டங்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் ஆரம்பிக்கிறதே ப்ராப்ளமில் தான் ஆரம்பிப்பீங்க. இவர் சொன்னார், நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போனாங்களாம், அங்கே ஒரு அழகான காதல் வந்து தான். நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஈவினிங் தான் மாப்பிள்ளை பொண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிற இடத்துல தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் உங்ககிட்ட இந்த பட்ஜெட் சொன்னேனே, நீங்கள் எனக்கு இந்த கலர் எடுத்தீங்களே, உங்கள் அக்கா சொன்னாங்களே, உங்கள் மாமா சொன்னாங்களே, இங்கேருந்து ஆரம்பித்து 10 பிரச்சனை வரும். உங்கள் தாய் மாமா மாலை போடுறாங்களா, எங்கள் முறையில் எங்கள் அம்மா போடுவாங்க. இந்த மாதிரி அத்தனை பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு அந்த முதலிரவு வரைக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷனே இது தாங்க இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராப்ளம் சால்விங்கில் ஆரம்பிப்பது அரேஞ்ச் மேரேஜ். ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நட்பின் பாதையில் செல்வது லவ் மேரேஜ் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அருண் அவருடைய கதையை சொல்லி அருமையாக தொடங்கினார். இந்த பக்கம் அடிமடியில கை வச்சுட்டாங்க. இது என்னங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். பாருங்க, ஒரு காதல் வைராக்கியத்தை கொடுக்கும். நீங்க எதையோ பார்க்குறீங்க, அங்கே சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கே சமரசங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்? நான் எடுத்த முடிவு, நான் எடுத்த டெசிஷன். அப்போ அது சரியாக்க வேண்டிய பொறுப்பு இந்த பக்கம், அதை சரியாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த பக்கம் அதை சரியாக்க வேண்டிய பொறுப்பு காதல் செய்த எங்களுக்கே இருக்கிறது. அதனால் வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். தேடுவதை நிறுத்துங்க, தேர்ந்தெடுத்து மகிழுங்கள்.